மார்னிங் டிஃபன் முடிச்சுட்டு காரசாரமாக ஏதாச்சும் சாப்பிட்ணும் போல் இருந்துச்சு. அப்படியே நம்ம தோட்டத்துக்கு வந்து பார்த்தா கொத்து கொத்தாக காய்ச்சிக்கிழங்கு அழகாக காய்ச்சிருந்துச்சு. சின்ன பிள்ளையா இருக்கிறப்போ பண்டிகை டைமில் தான் பண்டை சுட்டு தருவாங்க. அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோன்னா இந்த காய்ச்சிக்கிழங்கு, மரச்சினி கிழங்கு, தேங்காய் இதை தான் சுட்டு சாப்பிடுவோம். வர ஸ்நாக்ஸே தேவைப்படாது, அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ நம்ம கிழங்குமே பறித்து முடிச்சாச்சு. பக்கத்துலேயே மணி பிளான்ட் எல்லாம் பெருசாக வளர்ந்துருந்துச்சு. அதில் எல்லாத்தையும் பறித்து வச்சாச்சு. கொஞ்சம் தண்ணி எடுத்து இந்த கிழங்குகளை நல்லா க்ளீன் பண்ணி எடுக்கணும். பார்த்திங்கன்னா நிறைய வேர்களெல்லாம் இருந்துச்சு. முடிஞ்ச அளவுக்கு அந்த வேர்களெல்லாம் கையாலேயே பிடுங்கி எடுத்துட்டு ஒரு பானையில் மாற்றி இதை வந்து நல்லா வேக வைக்கணும். இந்த கிழங்கு சுட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இன்றைக்கி நம்ம வேக வச்சு தான் சாப்பிட போகிறோம். பாருங்கள், அடுப்பில் வச்சுட்டு தீயும் நல்லா எரிஞ்சிட்ருக்கு. இப்போ அந்த டைமில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி ஒரு மூடி போட்டு நல்லா வேக வைக்கணும். நம்ம தோட்டத்திலேருந்து சீனி மிளகாய் பறித்து எடுத்துகிட்டு அந்த சீனி மிளகாய் கூட 5-6 பூண்டு, அதுக்கப்புறமா கொஞ்சம் உப்பு, காந்தாரி மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா அரைக்கணும். இப்போனா கிழங்கு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இங்கே நம்ம அரைச்ச மசாலாவும் ரெடியாச்சு. அது கூட கிழங்க வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். காரசாரமான கிழங்கு ரெடி. நன்றி.